பாஸ்டர் ஸ்டான்லி அவர்கள், ஜீசஸ் மீட்ஸ் ராபின்சன், கல்யாண்குமார் இவங்கெல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க. எல்லா அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் நடந்த கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை பற்றி பேசுகிறாங்க. பைபிள் பற்றி அவங்களுடைய அனுபவங்களை சொல்கிறாங்க. அவங்க வந்த வழிகள், ஸ்டான்லி ஆரம்பித்த ஊழியத்தை பற்றி, அவர் எப்படி வளர்ந்தார் அப்படின்றதெல்லாம் ஒரு கட்டமாக பேசுகிறாங்க. இங்கே ஒரு கேள்வி கேட்குறாரு கல்யாண்குமார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அவர், 40 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ஊழியம் வந்து இப்போ இருக்குதா அப்படின்றது ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு கல்யாண்குமார் கேட்குறாரு. இங்கே 40 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடந்தது நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்போம் வாங்க. How far have we deviated today? அன்றைக்குள்ள சபையே நீங்கள் வந்து கொஞ்சம் குறையா இருக்கிறது போல் நீங்கள் அன்றைக்கு பார்த்தீங்க உங்களுடைய ரிவைவல் கண்களில். நாங்கள் அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரிவைவல் சபைகள் இன்றைக்கி இல்லைன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ நாங்கள் இப்போ இன்றைக்கு இருக்கிறது எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறத நீங்கள் பிக்சர் பண்ண முடியுங்கிறத எங்களுக்கு தெரியுது. அதில் நமக்கு இருக்கு இல்லையா, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்த்தவர்கள் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க. அவங்கெல்லாம் அழுதாங்கல்ல. ஆனால் கூட சொல்லாங்க, சரி பரவாயில்ல, முந்தின ஆலயத்தை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை இன்னும் பெரிதாக இருக்குன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தை இருக்கு இல்லையா. நம்ம வந்து நெகட்டிவ் ஆக வேண்டியதில்லை, நம்ம வந்து பெசிமிஸ்டிக் ஆக வேண்டியதில்லை. பேர்டனாக இருக்கணும், திருப்தி அடையக்கூடாது, ஆனால் அதே சமயத்தில் பெசிமிஸ்டிக் ஆகக்கூடாது, ஆப்டிமிஸ்டிக்காக தான் இருக்கணும். 40 வருடத்துக்கு முன்னால் சர்ச்சுகள், சபைகள் வந்து ஆங்காங்கே ஒன்று தான் இருந்தது. ஏன்னா தனிப்பட்ட இண்டிவிஜுவல் டிபிஎம்கள் இல்லை. சிபிஎம் இருந்தது, பெரிய சிஎஸ்ஐ இருந்தது, இப்படி பெரிய பெரிய சபைகள் தான் இருந்தது. சின்ன சபைகள் எதுவுமே கிடையாது. பெந்தகோஸ்தே வந்த பிறகு அப்புறம் அகஸ்டின் ஜெபகுமார், இப்படி மோகன் சிலாசஸ், பால் தினகரன், இப்படி இவங்க வந்த பிறகு அது பல பிரிவுகளாக பிரிஞ்சுது. பெந்தகோஸ்தேன்றது சில பேர் வந்து உடைகளை உடுத்தி, வெள்ளுடைகளை உடுத்தி கொண்டு அவங்களுக்கு வந்த வேத விளக்கத்தை விளக்கின்னு இருந்தாங்க. இப்போ இந்த காலம் வரைக்கும் 40 வருஷத்துக்கு முன்னால். ஆனால் எப்படி இருந்தது, ஆங்கிலேயர்கள் வந்தாங்க 40 வருஷத்துக்கு முன்னால். நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா, கல்விக்கூடங்களை கட்டினாங்க, அப்புறம் மருத்துவமனைகளை கட்டினாங்க. ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் என்ன தேவையோ அதை யோசிச்சு அதன்படி செயல்பட்டாங்க. பைபிளை வச்சு, வேதத்தை மையமாக வைத்து அவங்க இந்த இந்தியர்களுக்கு செய்தது என்னன்னா இதுதான். ஒரு மனிதனுக்கு ஆண் பெண் இருவருக்கும் தேவையான கல்வி, சுகாதாரம், இருப்பிடம், இதுக்காக அவங்க பெருமளவு பாடுபட்டாங்க. ஆனால் இன்றைய சர்ச்சைக்கு பாருங்க, அது ஏதாவது செய்தால் நீங்களே யோசிச்சு பாருங்க. யாராவது கல்விக்கூடம் கட்டுறாங்களா, ஆரோக்கியத்துக்கு உண்டான ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்களா, இல்லை ஒரு ஆரோக்கியத்துக்கு மையமாக வச்சு இந்த பைபிள் இந்த விளக்க சொல்கிறாங்களா, அப்படி நம்ம யோசிக்கணும். அதெல்லாம் இப்போ இருக்கிற ஊழியர்கள் ஒன்றுமே செய்கிறது கிடையாது. அது நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். அதெல்லாம் இங்கே கிறிஸ்தவம் என்பது தடமாறி போச்சு, வழி மாறி போச்சு. கிறிஸ்தவன்றது ஒரு இயேசு கிறிஸ்தவ மட்டும்தான் சொல்கிறது பொழுது, பரலோகத்தை நரகத்துக்கு சொல்லி மக்களை வழிநடத்த வேண்டியதுதான் பைபிளுடைய வேலை பொழுது, அதை வச்சு தான் பைபிளை வச்சு இதை தான் செய்யணும் பொழுது அப்படின்னு இன்றைய பாஸ்டர்கள் செயல்படுறது. அதால் பிரயோஜனம் அடைந்தது யாருமே கிடையாது. பெரிய பெரிய ஏசியை போல பெரிய பெரிய கட்டிட சபைகள் தான் பெருகி போச்சு. ஏன்னா ஆங்காங்கே ஜீசஸ் மீட்ஸ் ஒரு பெரிய கட்டிட சபை, ஸ்டான்லி ஒரு பெரிய கட்டிட சபை, கல்யாண்குமார் ஒரு பெரிய கட்டிட சபை, இப்படி இந்த பெரிய பெரிய கட்டிட சபைகள் தான் பெருகி போச்சு. இவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, அந்த காலத்தில் 50 வருஷத்துக்கு முன்னால் ஆங்கிலேயர்கள் வந்து 100 வருஷத்துக்கு முன்னால் வந்து இந்த உலகத்தை இந்த இந்தியாவில், தமிழ்நாட்டில், சென்னையில் எவ்வளோ உதவிகளை செய்தாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும். இன்றைய பாஸ்டர்கள் என்ன செய்கிறாங்க, அப்போ பைபிளை இவங்க தவறாக புரிஞ்சுக்கினது தான் நம்ம சொல்ல வேண்டிய வருது. இந்த பைபிள் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்வியலை எடுத்து சொல்லுது. அது வந்து இந்த ஸ்டான்லி அவர்களுக்கு தெரியாது. ஏன்னா ஆங்கிலேயர்கள் வந்து யாரும் வந்து டை அடிச்சுக்கல இந்த இந்தியாவில் வந்து. ஏன்னா அந்த காலத்தில் இருந்திருக்கும், அந்த ஒரு தலைக்கு சாயம் பூசுறது இருந்திருக்கும், முடிக்கு சாயம் பூசுறது. அதெல்லாம் எந்த ஆங்கிலேயர்களும் வந்து இந்த இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் செய்யலை. ஆனால் இந்த காலத்து பாஸ்டர்களை பாருங்கள், இப்போ ஸ்டான்லியை பாருங்கள், ஜீசஸ் மீட்ஸ் ராபின்சனை பாருங்கள், கல்யாண்குமாரை பாருங்கள், எல்லாம் மனைவி போனாலும் பரவாயில்ல, மனைவி இருந்தாலும் பரவாயில்ல, நான் தலைப்படி கருப்பாக இருக்கிறது வெள்ளையாக இருக்கிறது விரும்புறது கிடையாது. இப்படி தான் இந்த பாஸ்டர்கள் செயல்பட்டு இருக்கா. இதனுடைய எண்ணம் பாருங்கள், எது அவசியமோ அது
செய்யறது கிடையாது. தேவையில்லாத வெள்ளை முடிக்கு கருப்பு சாயம் பூசிக்கிட்டு பேசுறது இவங்க வந்து ஒரு பைபிள்லேருந்து ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துட முடியுமா? ஒரு ஸ்டான்லிக்கு எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி இவர்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. ஸ்டான்லிக்கு சரி தெரிஞ்சதெல்லாம் 0 தான். அது இவங்களுக்கு தெரியும். பெரிய ஸ்டான்லின்னா பெரிய அறிஞர் ஞானி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வச்சுக்கிறாங்க. இந்த ஸ்டான்லியன் தலைமுறைக்கு சாயம் பூசிங்கிறாரு. இந்த ஜீசஸ் மீட்ஸ் கல்யாணம் மற்றவங்களும் சாயம் பூசிங்கிறாங்க. இவங்களுக்கு வேதம் புரியல. சுத்தமாக இந்த மையமாக வச்சு பார்க்கும்போது வேதம் புரியல. அப்போ எப்படி மக்களுக்கு ஒரு வேதத்திலிருந்து ஒரு நல்ல வாழ்க்கை வழியை காட்டுவாங்க இவங்க? இங்கே கிறிஸ்தவம் வந்து சீர்கட்டு போச்சு, வழி மாறி போச்சு, வழி விலகி போச்சு, பிரயோஜனமற்றதாக போச்சு. மனுஷனுக்கு 40-50 வருஷமா அர்ச்சைக்கு போனவங்களாம் இன்னைக்கு வாழ்க்கையை எழுந்து நிற்கிறாங்க. வாழ்க்கையை எழுந்துட்டாங்க. இன்னைக்கு வாழ்க்கையை சந்தோஷத்தை எழுந்துட்டாங்க. வாழ்க்கையில் இருக்கிற நன்மை எழுந்துட்டாங்க. யாரால? இந்த ஸ்டான்லி, ஜீசஸ் மீட்ஸ் ராபின்சன்னால போன்றவர்களால. அதனால அந்த ஊழியம் தான் இயேசுவின் ஊழியம். கல்வியை, மக்களுக்கு கல்வியை கொடுத்தாங்க. என்ன கல்வியை கொடுத்தாங்க? ஆரோக்கியத்துக்கு வேண்டான வழியை சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் கட்டினாங்க, வைத்தியம் பார்த்தாங்க. இதெல்லாம் இவங்க எத்தனை லட்சம் கோடிகளை இவங்க பேங்க் பேலன்ஸாக வச்சுருந்தாலும் கட்டிடங்கள் சபைகளுக்கு இது செலவு பண்ணிட்டு அடுத்தடுத்த பிரான்ச்சஸ்களை ஏற்படுத்தி என் கீழே இத்தனை சபைகள் இருக்குது அப்படின்னு பெருமையை பேசிக்கின்னு இருக்கிறாங்க. அதனால் நாம் வந்து இனிமேலும் இது போன்ற போலி போதர்களை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம இனிமேல் நடக்க வேண்டிய வேலை. என்ன செய்யணும்? இந்த மாதிரி போலி போதர்களை விட்டு விலக வேண்டும் என்கிறது பைபிள். நான் சொல்கிறது இனிமேலும் இது போன்ற சுயநலவாதிகள், பைபிள் புரியாதவர்களோடு நாம் பயணம் செய்தோம்னா நம்முடைய வாழ்க்கை பயணம் தவறான திசையிலே செல்லும் என்பதில் சந்தேகமே இல்லை. நண்பர்களே, இது போன்ற பழைய தேவையில்லாத வேத விளக்கம் கொடுக்கும் இந்த ஸ்டான்லி போன்றவர்களும் இந்த ஜீசஸ் மீட்ஸ் ராபின்சன் போலையும் நாம் விட்டு விலகுவது நல்லது. இந்த வேதமானது ஒரு வாழ்வியல் புத்தகம். மனிதனுக்கு தேவையான ஆரோக்கியம், மனிதனுக்கு தேவையான கல்வி அது மையமாக வச்சு எழுதப்பட்டது. அதை தான் ஆங்கிலேயர்கள் ஓடியாந்தாங்க. கல்விக்கூடலாம் அவங்க வீட்டிலேருந்து சொத்துல சுதந்திரங்களை எடுத்துகிட்டு வந்து, நகைகளை எடுத்துகிட்டு வந்து விற்று, அவங்க சொத்து விற்று இங்கே எடுத்துகிட்டு வந்து கல்விக்கூடங்களை கட்டினாங்க. ஏன்? இந்த பைபிள் வந்து ஒரு மறைமுகமாக இந்த கல்வியை மறைத்து வைத்திருக்குன்னு அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஐயோ, இந்த சமுதாயத்தில் வாழணுன்னா கல்வி முக்கியமாச்சே, இந்த சமுதாயத்தில் இவங்கெல்லாம் படிக்காது இருக்காங்களே, பெண்கள் படிக்காது இருக்கிறாங்களே அப்படின்னு வேதனைப்பட்டு ஒரு எல்லாத்தையும் சரி பண்ணாங்க. இதனால தான் இன்னைக்கு நம்ம முன்னேற்ற பாதையில் போயின்னு இருக்கோம். ஏன்னா படித்து 4 காசு சம்பாதிக்கிறோம். இது போன்ற ஆட்கள்னால தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை தடைப்பட்டு போகுது. இவங்க ஸ்டான்லி, ராபின்சன் போன்ற ஆட்கள் பைபிள்லேருந்து கொடுக்குற தவறான தகவலை நம்பி இன்றைக்கி அந்த வழியை விட்டுட்டு, நல்ல வழியை விட்டுட்டு, நமக்கு நன்மை தர வழியை விட்டுட்டு இன்றைக்கி இவர்கள் பின்னால் போயிட்டு நம்முடைய வாழ்க்கையை இழந்து நிற்கிறோம். நம்முடைய வாழ்க்கை வளமாக வழி சொல்கிறது இந்த பைபிள். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.